நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே சார். எனக்கு பவர் வந்தா நான் வரேன். ஓகே சார். சார் ஸ்கிரீன் சேஞ்ச் ஆயிருக்குங்களா? ஆயிடுச்சு சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தெரியும் சார். ஓகே சார். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீக் நம்ம குரூப்ல வந்து இன்வெஸ்டருக்கு எப்படி நம்ம ப்ராசஸா பயன்படுத்தணும் நம்ம சொல்லியிருந்தோம். அது ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோவா அன்னைக்கு போச்சு. பட் ஸ்டில் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுனால ஒரு டாக்குமெண்டேஷனா கிரியேட் பண்ணி கொடுத்தா அது பெட்டரா இருக்கும் அப்படின்றத நேற்று நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் வந்து மனோ சார் ரெஃபர் பண்ணார். மனோ சார் வந்து அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ டாக்குமெண்டேஷனா கொடுங்க சார், அப்பதான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க எப்படி வந்து ஸ்டாக்ஸ்ல எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கான என்ன ரூல் கொடுத்துருக்கோம், அது எப்படி சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்றது, இந்த விஷயத்தை தான் இந்த டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்கோம். நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அந்த வகையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்பர்ட்ன்றது ஒரு நம்ம சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால எந்த ரெக்கமெண்டேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணலாம். அதே போல உங்களுடைய எந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நம்மளை சாராது, அதையும் சொல்லிடுறோம். இப்போ நம்ம டைரக்டா நம்மளுடைய ப்ராசஸ்ல என்ன பண்றோம் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஸோ எல்லாருக்கும் பேசிக்கா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் எப்படி இருக்கும், டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது சிம்பிள் எக்ஸாம்பிள் அந்த டயக்ராம் இங்க கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுடைய செட்டப்ல இன்வெஸ்டரா இங்க பேசிட்டு இருக்கிறது ஒன்லி ஃபார் இன்வெஸ்டர். ஒரு ஈக்விட்டில நான் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஈக்விட்டியை நான் எப்படி வந்து கொண்டு போக முடியும், எப்படி என்னோட வெல்த்தை கிரியேட் பண்ண முடியுன்ற ப்ராசஸ் தான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அதுக்கான செட்டப் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் செட்டப் ஃபார் இன்வெஸ்டர் நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய சிஸ்டம் வந்து 4 ஜோனா பிரிச்சிருக்கோம். ஒன்னு வந்து லோ ரிஸ்க் ஜோன், இன்னொன்று வந்து பேலன்ஸ்டு ஜோன், தேர்ட் ஒன் ரிஸ்க் சேக்கிங் ஜோன், லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் ஜோன் ஆர் பிரேக் அவுட் ஜோன். இந்த 4 ஜோன்ல பேலன்ஸ்டு ஜோன் மற்றும் லோ ரிஸ்க் ஜோன்ல மட்டும் தான் என்ட்ரி இனிஷியேட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய பிரைமரி ரெக்கமெண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கிரே ஜோன்ல எதுக்காக நம்ம இது பண்றோம்னா இட்ஸ் அ வெரி லோ ரிஸ்க், ஏன்னா அதுக்கு கீழே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ திஸ் இஸ் சேஃபஸ்ட் ஏரியா ஃபார் என்ட்ரி. அதே போல ஒரு இன்வெஸ்டர் வந்து நான் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கிரே ஜோனை மட்டும் ப்ரிஃபர் பண்ணா போதுமானது. ரெட் ஜோன் பொறுத்தவரையில ஒரு சேஃப்டி அண்ட் ஆல்சோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான என்ட்ரி. ஒரு ஸ்டாக் மொமெண்டம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் ஜோன் வரைக்கும் டிப் கொடுத்துட்டு திரும்ப மேலே போயிடும். ஸோ அதுக்காக ரெட் ஜோன்ல என்ட்ரி எடுக்கும்போது கரெக்டா இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னா. கிரீன் ஜோன் என்ட்ரின்றது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரிஸ்க் சீக்கிங் என்ட்ரி. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ஏதோ ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல, அப்படி வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு பிரைசஸ் ரொம்ப வேகமா போகும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆம்பர் ஸ்டாக் செக் பண்ணி பாருங்க, இந்த வீக் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரெட்டுக்கே வந்திருக்காது, ரொம்ப ஸ்பீடா வந்து மார்க்கெட் வந்து மேல போயிருக்கும் அந்த ஸ்டாக்ல. ஸோ அதே போல பிரேக் அவுட் ஜோன் ஏதாச்சும் மிகப்பெரிய நியூஸ் இருக்கும்போது தான் நமக்கு வந்து பிரேக் அவுட் நடக்கும். டில் தென் நமக்கு பிரேக் அவுட்ஸும் எடுக்கக்கூடாது. ஸோ பிரேக் அவுட் நியூஸ் பொறுத்தவரையில கன்ஃபார்ம்டு பாசிட்டிவ் நியூஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு பெரிய கார்பரேட் ஈவெண்ட் நடந்திருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் ஏதாச்சும் நடந்திருக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி கட் பண்ணதுனால ஆட்டோ செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நியூஸ் வரும்போது பிரேக் அவுட்ஸ் ஏற்படும் போது நமக்கு 10-20% வந்து அந்த ஸ்டாக்ல வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து ரெகுலரா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் பேக் வரும்போது மட்டும் பிரேக் அவுட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக் அவுட் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். செகண்ட் இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா இன்வெஸ்டருக்குமே நான் எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின் இருந்துட்டே இருக்கும். அப்போ எப்படி ஒரு ரைட் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவலா நம்மளால எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி ஒரு ரைட் ஸ்டாக்ஸை எடுக்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ப்ராசஸ். ஒரு புதுசா வந்தவங்களுக்கோ இல்லை ஒரு நியூலி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கோ அது வந்து கொஞ்சம் டஃப்பான ஜாபா இருக்கும். ஸோ ஒரு பெட்டர் பர்ஃபார்மரா இருக்கணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோடைய டீடைல்ஸ் வந்து நமக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு சைட் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் வைஸ் லார்ஜ் கேபிட்டல், லார்ஜ் கேப் கம்பெனிஸ், ஸ்மால் கேப் கம்பெனிஸ், மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல லாட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய ஃபண்ட்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப ஹையா எக்ஸ்பர்ட் இது பண்ணி ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்த்து அதோட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் க்ரோத் எவ்ரிதிங் அவங்க கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டில் தே நீட் சம் கைண்ட் ஆஃப் அப்ரூவல்ஸ் ஆன் த ஹையர் எக்ஸ்பர்ட்ஸ். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் they will start investing. So it's a better idea or simple idea to take the டாப் ஹோல்டிங்ஸ் ஃப்ரம் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய நீங்க வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ண போற விரும்புறீங்க, சரி லார்ஜ் கேப்ல பண்ண போறீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துங்க, ஸ்மால் கேப்ல பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துங்க.
அவங்க என்னென்ன கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ ஜஸ்ட் அந்த லிஸ்ட்டை மட்டும் அங்கிருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து நம்ம சிஸ்டம்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணது வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் ஒரு என்ட்ரி எடுக்க போறோம். அதுவும் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு பண்ண போறோம். இப்படி பண்ணும்போது உங்களுடைய வெல்த் ஈஸியா க்ரோ பண்ண முடியும், ஒன்லி ஃபாலோயிங் 3 ரூல்ஸ். ஸோ நம்மளுடைய ரூல் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் எக்ஸ்பர்ட் ஏஐ சிஸ்டம்ல வீக்லி, மந்த்லி அண்ட் இயர்லி 3 ப்ராசஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இயர்லியில போயிடுறீங்க. இயர்லியில ரெட் ஜோனுக்கு மேல, விச் மீன்ஸ் பேலன்ஸ்டு ஜோனுக்கு மேல இருக்கிற ஸ்டாக் மட்டும் பிக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஒரு 50 ஸ்டாக்ஸ் நம்ம பிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, என்ன ஸ்டாக்ஸ்லாம் ரெட்டுக்கு மேல இருக்கோ, இயர்லியில ரெட்டுக்கு மேல இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் பிக் பண்ணிக்க போறோம். அதை நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க பாசிட்டிவ் எக்ஸ்பர்ட் இண்டிகேட்டர்ல இயர்லி சூஸ் பண்ணிக்கிறீங்க. அதில் ரெட்டுக்கு மேல க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா அந்த ஸ்கிரிப்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம எடுத்த ஸ்டாக்ஸ்லயே அகைன் ஒரு ரீஃபில்டர் போடும். இது வந்து ரூல் நம்பர் 1. ஸோ ரூல் நம்பர் 1 இயர்லி செலக்ட் பண்ணிட்டு இயர்லியில பேலன்ஸ் என்ட்ரி ஆர் ரெட் ஜோனுக்கு மேல இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம பிக் பண்ணிக்கிறோம். ரூல் நம்பர் 2 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்டாக்ஸை மந்த்லி சார்ட்ல பார்க்க போறோம். எந்த மந்த்ல என்ன ஸ்டாக்ஸ்ல பாக்ஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் உடைய வியூ காமிச்சிருக்கோம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் பிப்ரவரியில இருந்து மார்ச் மந்த் அதோடைய பாக்ஸஸ் வந்து ஹையரா ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்ப ஷிஃப்ட் ஆயிருக்கும் போது இந்த ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இது எப்ப பார்க்கலாம், மந்தோடைய ஃபர்ஸ்ட் டேவை நீங்க பாத்துடலாம். நீங்க வச்சிருக்க லிஸ்ட்ல மந்தோட ஃபர்ஸ்ட் டேல என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பாக்ஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு, ஜஸ்ட் வாட்ச் லிஸ்ட்ல ஒரு டவுன் ஏரோ பிரஸ் பண்ணிட்டே பண்ணீங்கனாலே நீங்க அந்த என்டையர் லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ ரூல் நம்பர் 2 முடிஞ்சிச்சு. ரூல் நம்பர் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூல் நம்பர் 3 வெரி சிம்பிள். உங்களுடைய என்ட்ரிய நீங்க உங்களுடைய ரிஸ்கை பொறுத்து யூ கேன் டேக் என்ட்ரி எய்தர் அட் த பேலன்ஸ்ட் ஜோன் ஆர் அட் தி லோ ரிஸ்க் ஜோன் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் அப்பிடைட். உங்களோட ரிஸ்கை பொறுத்து தான். எனக்கு வந்து ரொம்ப லோ ரிஸ்க் வேணும்னா கிரேல மட்டும் எடுங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் ஓகே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரெட்ல எடுங்க. இதை நீங்க எப்படி பார்க்க முடியும், ஆல்ரெடி நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் அரௌண்ட் 150 மெம்பர்ஸ் நம்ம ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணணும், ரேண்டமா எல்லா சார்ட்லையும் செக் பண்ணி பாருங்க. இந்த ரெட்ல இருந்து ஏன் மார்க்கெட் மேல போகுது, கிரேக் வராம ஏன் மேல போகுது, அப்ப மொமெண்டம் இருந்தா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்மால் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், வெரைட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ்ல செக் பண்ணலாம். இதர் ஸ்மால் கேப்பா இருக்கலாம், மிட் கேப்பா இருக்கலாம், லார்ஜ் கேப்பா இருக்கலாம். ஸோ நம்மளோட ரூல் நம்பர் 3 என்ன, என்ட்ரிய பேலன்ஸ்ட் ஜோன் அதாச்சும் ரெட் ஜோன்லயோ இல்ல லோ ரிஸ்க் ஜோன் அந்த இடத்துலயோ நம்மளுடைய என்ட்ரியை எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஷுட் பி கிரே ஜோனுக்கு கீழே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. டார்கெட் மட்டும் உங்களுடைய டிசைடட் டார்கெட்டை வச்சுக்கலாம். இல்ல நான் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ண போறேன், எனக்கு வந்து இந்த சிஸ்டம் படி நான் வந்து ப்ராஃபிட்ஸ் க்ரோ பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது. ஸோ வி ஆர் கிவன் ஒன்லி 3 ரூல்ஸ். இயர்லி சூஸ் பண்றீங்க, அதுல இருக்கக்கூடிய ரெட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறீங்க. ரூல் நம்பர் 2 மந்த்லில பாக்ஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கணும். தேர்டு இந்த கரண்ட் மந்த்ல ரெட்ல என்ட்ரி அல்லது கிரேல என்ட்ரி. டார்கெட்ஸ் ஸ்டாப் லாஸ் நிச்சயமா வைக்கிறோம், பட் டார்கெட்ஸ் மட்டும் ஓப்பனா வச்சுக்கலாம். எதுக்காக ஓப்பனா வைக்கிறோம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஸோ தட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி க்ரோ பண்றது, ஸோ எவ்வளவு தூரம் ஒரு கம்பெனி டிராவல் பண்ணா நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை பின்னாடியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போறது எப்படி, அதை மட்டும் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வி ஹேவ் ஒன்லி 3 ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் முடிஞ்சது. இப்போ இனிஷியலா பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இனிஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படி என்ன சொல்றோம் அப்படின்னா, பேலன்ஸ் என்ட்ரி. ஸோ ஆஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரெட்ல வந்து என்ட்ரி இனிஷியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு கீழே வந்து லோ ரிஸ்க் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம், ஸ்டாப் லாஸ் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னா ஒரு 5.5% கிட்ட அதோடைய ரேஞ்ச் இருக்கு. ஒரு ரிவார்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 10% எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அரௌண்ட் 1:2 ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த ஸ்டாக் அடுத்த மந்த்தும் மார்க்கெட் வந்து மேலே ஷிஃப்ட் ஆகி போயிருக்கு. ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகும்பொழுது இந்த ஹோல்டிங் எப்படி பண்றது, வெரி சிம்பிள். சின்ஸ் நம்ம டார்கெட் போடாதவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க, லாஸ்ட் மந்த் வச்சிருந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் மேல கொண்டு வர போறீங்க. டார்கெட் அதே போல எல்லோ லைன் ஒன்று மேல கொடுத்துருக்கோம், அந்த எல்லோ லைன்ல உங்களுடைய டார்கெட் வைக்க போறீங்க. ஷோர்ட் டார்கெட்ஸ் நம்மளுடைய இதுல கொடுத்துருக்கோம், அதை போட்டீங்கன்னா அந்த எல்லோ லைன்ஸ் வரும். ஸோ இப்போ என்ன பண்றோம், ஸ்டேஜ் 1 என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 5% ரிஸ்க்ல இருந்தோம் அந்த ஸ்டாக்ல. செகண்ட் மந்த் வரும்போது ஸ்டில் எல்லா கண்டிஷன் ரூல் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு பின்னாடி இப்ப ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுடைய என்ட்ரி பிரைஸ்க்கு மேல இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய 1.8% வந்து டார்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். இப்போ 1.8% வந்து ப்ராஃபிட் லாக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் சப்போஸ் கீழே வந்தா கூட நமக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல நமக்கு லாஸ் கிடையாது. இப்போ நியூ டார்கெட்ஸ் அந்த லைன் படி செட் பண்ணும் போது 17.8% நியூ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த டார்கெட் உங்களுக்கு ஓகேன்னா நீங்க அங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்ல ஐ வாண்ட் டு ட்ரையல் இட் மோர் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் மந்த் போகும்போது அகைன் நம்ம என்ன பண்றோம்,
ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். என்ன ரூல்ஸ்? அந்த 3 ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை இருக்கா? தென் ஸ்டேஜ் 2. இப்போ ஸ்டேஜ் 2ல பாருங்க, இப்போ ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து இனிஷியல் ஸ்டாப் லாஸ் 948 இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஸ்டாப் லாஸ் 1023, அது வந்து 1.8% நம்ம ப்ராஃபிட் லாக் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10.3% ப்ராஃபிட் லாக் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் தான் இப்போ நம்ம என்ட்ரி வச்சிருக்கோம். அகைன் அந்த டார்கெட்ல பிரைசஸ் மூவ் பண்ணி வைக்கிறோம். இப்போ ஸ்டேஜ் 2ல வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட நம்ம என்ட்ரி எடுத்து 3rd மந்த் ரன்னிங்ல ப்ராஃபிட்ல ஓடிட்டு இருக்கு. நம்ம ப்ராஃபிட்டை லாக் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 3. எத்தனை ஸ்டேஜ் வேணா கிட்டத்தட்ட 4-5 ஸ்டேஜ் வரைக்கும் மார்க்கெட் போகலாம். இப்போ ஸ்டேஜ் 3ல பாத்தீங்கன்னா மே மந்த் இந்த ஸ்டாக் வந்து மேல இருக்கக்கூடிய எக்ஸிட் ஜோன் சொல்லக்கூடிய அந்த ஜோனுக்கு போகல. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டை ஓகே பிரைஸ் லாஸ்ட் மந்த்தே அந்த இடத்துக்கு வரல, ஸோ மொமெண்டம் குறையும் போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த டார்கெட் ஜோன்ல எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் ஜோன் அந்த ப்ளூ கலர் ஜோன்ல வரும்போது அரௌண்ட் 23% நமக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ இந்த பாயிண்ட்ல 23% நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரலாம். செகண்ட், உங்களுடைய லாக்இன் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 11.29% லாக்இன் ப்ராஃபிட். இந்த டயக்ராம்ல நம்ம கிளியரா காமிச்சிருக்கோம். இனிஷியல் ஸ்டாப் லாஸ் நம்ம எங்க வச்சிருந்தோம், எங்க என்ட்ரி இனிஷியேட் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணோம், செகண்ட் ஸ்டாப் லாஸ் எங்க ரிவைஸ் பண்ணோம். ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபாலோ அப் பண்ணும்பொழுது எந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியுமே கிடையாது. 3 ரூல் கொடுத்துருக்கோம், அந்த ரூலை ஃபாலோ பண்றோம், அந்த ரூல் படி என்ட்ரிஸை இனிஷியேட் பண்றோம். எதுக்காக அதை ஃபாலோ த்ரூ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, அப்பதான் அந்த ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். எவ்வளவு தூரம் ஒரு ஸ்டாக் போகும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ எவ்வளவு தூரம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணலாம். either you can exit at 23% or you can exit at 11.3%. அவங்களுடைய ரிஸ்க் அப்டேட் பொறுத்து, என்னுடைய ரிட்டர்ன்ஸ் இது ஓகே அப்படின்னா then they can exit at that point of time. ஸோ ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டர் வந்து ரொம்ப கான்பிடென்டாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் டிசிப்ளினா ஃபாலோ பண்றதுக்கான ப்ராசஸ் தான் கொடுத்துருக்கும். ஒரு போர்ட்ஃபோலியோ ஏன் பேசுறோம் அப்படின்னா, ஒரு 1 lakh கேபிட்டல் வச்சு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னா they can split it into 20. ஸோ 20 டிஃப்ரெண்ட் சைஸா பிரிச்சுட்டு 5,000 per step அவங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும். ஸோ தட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க வெல்த்தும் க்ரோ ஆகும், அவங்களோட எமோஷன்ஸ் சுத்தமா டச் ஆகுது. பிகாஸ் மந்த் ஆன் மந்த் ப்ராசஸ், மந்த்லி ஒன்ஸ் ஒரு டிசிஷன் எடுத்தா போதும், அந்த என்ட்ரிஸை பிளேஸ் பண்ணிட்டு ஸோ தட் we are managing the risk effectively, we are protecting the profits. அப்படி பண்ணும்போது தான் நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ ஃபாலோயிங் த ட்ரெண்ட் வித் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் அட் ஆல் ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் லாங் டேர்ம் சக்சஸ். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த இந்த பிபிடி வந்து நம்ம ஃபுல்லா ஷேர் பண்றோம். யூடியூப் நம்மளுடைய டெலிகிராம்ல ஷேர் பண்ணுவாங்க, ஃபுல்லா பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம இப்போ பியூரா பேசிருக்கிறது இன்வெஸ்டிங்கான விஷயம் தான், கிளியரா பேசியிருக்கோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா டாக்குமெண்ட் கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கேட்கலாம். இப்போ வேணும்ன்றவங்க கேட்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க.